Hi guys, welcome back to Kama Crypto. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரூஷியலான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா XRPயில் இருக்குது. அது என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் ஆஃப் தி வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் XRP பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து ஆல்மோஸ்ட் 4% வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஹை ஆகிட்டு டாப் 5 டோக்கன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் லீடிங்லாம் போயிட்டுருக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி வைஸில் நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கான ஒரு சின்ன டாபிக் தான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணுங்க. ஆக்சுவலாக இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிபேட்டான டாபிக். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சொலானா இத்தரியமை பீட் பண்ணுமா? சொலானா தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இத்தரியம். ஸோ இப்போ ஆல்ரெடி ஆர்டர் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிட்காயின் ஃபஸ்ட்டில் இருக்குது, இத்தரியம் செகண்டில் இருக்குது. ஸோ இந்த இத்தரியம் செகண்ட் பிளேஸை டீத்ரோன் பண்ணுறதுக்கு சொலானா வந்து மேலே வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன பிரேக்கப்பு என்னென்ன நடந்துகிட்ருக்கு அண்ட் ஏதாவது பாசிபிலிட்டி நடக்குமா அப்படின்றது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கம்பேரிசனுக்காக தான் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணலாம். ஸ்பீடு வந்து யார்? ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி டிரான்சாக்ஷன்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. இது எஃபிஷியண்ட்டாக யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சொலானா வந்து ஒரு செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 65,000 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணுது. ஒரு செகண்டுக்கு 65,000 டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுது. பட் இதே இத்தரியம் வந்து பார்த்திங்கன்னா இதே 65,000 டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ், அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த சொலானாவோட ஈகோ சிஸ்டம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து போகும். இந்த ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சொலானாவில் வந்து ரொம்ப நெக்லிஜிபிள், அதாவது 0.0001 அந்த மாதிரி ரொம்ப கம்மியான நெக்லிஜிபிள் தான் ஆகும். ஆனால் இத்தரியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில சமயம் டோக்கன் வேல்யூவோட ஜாஸ்தியாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 2 இத்தரியம் வந்து அனுப்புகிறீங்க, ஒரு 0.2 இத்தரியம் 0.3 இத்தரியம் அனுப்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ காயின்ஸ் அனுப்புறீங்களோ அதை விட ஜாஸ்தியான கேஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தரியமோட ஈகோசிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு கடியான விஷயம். ஆனால் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இத்தரியம் வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்டிங் தி செக்யூரிட்டி அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. இத்தரியம் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக இருக்குது அண்ட் அதுக்கிட்ட இருக்க டெவலப்பர்ஸ் அண்ட் டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. கம்பேர்ட் டு சொலானாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்பர்ஸ் டீம் கம்மி. பட் ஆஃப் லேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா இது கொண்டு வந்துட்டுருக்காங்க ஃப்ரண்ட் ரன்னிங்காக. நிறையா ஈகோ சிஸ்டம்ஸ், ஆப்ஸாக இருக்கட்டும், மீம் காயின்ஸ், WAFல இருக்கட்டும், நிறைய டெவலப்பர்ஸை வந்து பார்த்திங்கன்னா இன்கார்பரேட் பண்ணி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா சொலானா வந்து ஒரு வாட்டி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரக் புல் ஒரு ப்ரீச், நெட்வொர்க் ப்ரீச் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது. இது வரைக்கும் இத்தரியமில் அப்படி நடந்தது கிடையாது. லூனா அப்படின்ற ஒரு காயின் இருந்துச்சு. அந்த டைம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா சொலானாவும் பயங்கர ஹிட் ஆச்சு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கன்சர்ன்ஸ் இருக்கும், இது செக்யூரிட்டி லெவலில் இது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த செக்யூரிட்டி லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஃபயர் டான்சர் அப்படின்ற மாதிரியான நிறைய கான்செப்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொலானா வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பட்டாதான் திருந்தோம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெட்டர்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறது சொலானா. பட் ஆல்ரெடி இந்த செக்யூரிட்டி விஷயத்தில் அண்டு ட்ரஸ்டான விஷயத்தில் இருக்கிறவங்க, ஸ்பாட்டில் இருக்கிறவங்க நம்ம இத்தரியம். ஸோ இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கான ஒரு கம்பேரிசன். அண்ட் ஒரு நட்ஷெல்லில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இத்தரியம்னு சொல்லானா கம்பேர் பண்ணுறது ஒரு ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன் கூட கம்பேர் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இதுக்குன்னு ஒரு டெடிகேட்டடாக ஒருத்தவங்க இருப்பாங்க அண்ட் இதுக்குன்னு ஒரு டெடிகேட்டடாக இருப்பாங்க. ஸோ சொலானாவால் இத்தரியம் ஃபைண்டாக ப்ரைஸில் பீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இவங்க வராங்கன்றது. ஏன்னா இத்தரியம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி காட்டிடுச்சுங்க. அதோட டாமினன்ஸு, செக்யூரிட்டி, அதோட ட்ரஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி காட்டிடுச்சு. பட் சொலானா வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ப்ரூவ் பண்ணி காட்டுது, மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். மற்றபடி ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல பிளேயர்ஸ், தே ஆர் கான்ஸ்டன்ட்லி டெவலப்பிங், இவால்விங் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. பட் இந்த ட்ரஸ்ட்டு அண்ட் செக்யூரிட்டி விஷயத்தில் சொலானா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு இத்தரியம். ஏன்னா தே ஆர் ஆல்ரெடி ப்ரூவன் அண்ட் இங்கே ஆல்ரெடி கொஞ்சம் அடி வாங்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இவங்க ஓவர் கம் பண்ணி வந்தாங்க அப்படின்னா மேபி இந்த ஃப்யூச்சர் டவுன் த லைன் வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணலனாலும் ஒரு சில இடங்களில், ஒரு சில கான்செப்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சொலானா வில் டெஃபினெட்லி ஹேவ் அ அப்பர் ஹேண்ட் கம்பேர்ட் டு இத்தரியம் அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ தட் இஸ் த ஒரு டைலமா. நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஐஃபோனா ஆண்ட்ராய்டா அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இத்தரியமானு சொல்லலாம். நீங்கள் யார் பக்கம், உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் கம்மிங் பேக் டு தி கமெண்ட் செக்ஷன், நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய லிஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தது. அதில் நிறைய இது பார்த்திங்கன்னா ரிலேட்டட் டு CES, அதாவது இந்த காஃபி எக்ஸ்சேஞ்ச் ஸ்வாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க,
ப்ரோ இந்த சிஇஎஸ்லாம் வந்து எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி அதில் வந்து நிறையா கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்சால்டேட் பண்ணி நான் ஜஸ்ட்டு ஒரே இதாக சொல்லிடுறேன். முதல்ல வாட் இஸ் சிஇஎஸ் அந்த காஃபி எக்ஸ்சேஞ்ச் ஸ்வாப் அப்படின்றது. ஸோ இந்த காஃபி எக்ஸ்சேஞ்ச் ஸ்வாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஓஎன் ஈகோசிஸ்டம், டெலிகிராமோட டன் ஈகோசிஸ்டம் இருக்குல்ல, அதில் தான் பில்ட் பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறது, இப்போ இந்த ஷிபாயினோட ஷிபேரியம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஷிபாயினோட ஈகோசிஸ்டமில் தான் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச், பேன் கேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேன் கேக் ஸ்வாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த டன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ் காஃபி எக்ஸ்சேஞ்ச் ஸ்வாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இது ஆஃப் லேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, ரஷ்யா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஒரு பீரியடு ஒரு ட்ரெண்டிங் ஆகணும்ல. இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஇஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதோட மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் வீடியோ ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த கார்பன் கிரெடிட், அந்த கார்பன் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மினிமைஸ் பண்ணுறது அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெயின் நேமு. நிறைய டெலிகிராமோட மினி ஆப்ஸ் கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டைப் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் ரிகார்டிங் ஐப் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இந்த டயர் 1 லிஸ்டிங் அதை தான் கேட்டிருந்தாங்க. டயர் 1 லிஸ்டிங் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ரூமர் ப்ரோ. நல்ல ஒரு ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கு. பினான்ஸு, கியூ காயினு இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ் காயின்லாம் இது பண்ணுற மாதிரி. பட் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எதுவுமே வரவே இல்லை. மேபி அஃபிஷியல் அனௌன்ஸ் எப்போ வரலாம்னா இப்போ நிறைய ஃபண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டிஓஎன் ஈகோ சிஸ்டமில். சிஇஎஸ் அந்த காஃபி எக்ஸ்சேஞ்ச் ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம பேசிகிட்டு இருக்க டைமில். இது நல்லா நடந்து நல்லா கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1 லிஸ்ட் பண்ணுவாங்க. பட் இந்த டயர் 1 லிஸ்டிங் ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு யூடர்ன் நல்லா எடுத்துன்னுக்குது. எப்படி மேலே ஏறுதோ அதே மாதிரி கீழே வந்து திருப்பி மேலே ஏறுற நல்ல யூடர்ன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து போட்டுட்ருக்கு. அண்டு கரண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டெவலப்பர்ஸ் டீம் தான் பண்ணுறாங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இத்தரியம்னு சொல்லலாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இத்தரியமில் வந்து நிறைய டெவலப்பர்ஸ் டீம் வந்து கான்ஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லனால கொஞ்சம் கம்மி. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன டெவலப்பர்ஸ் டீம் தான் வந்து இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதால எப்போ அவங்களாம் வந்து அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போவாங்க அப்படின்றது தெரியாது. திடீர்னு ஸ்டாக்னெண்ட் ஆகிறதுக்கும் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஸ்டாக்னெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சர்ன்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபே மைனிங் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்காரு. ஆக்சுவலாக ரூபே அப்படின்ட்டு ஒரு காயின் இல்லை. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பேமெண்ட் கார்டு பேமெண்ட் நெட்வொர்க் தான். அதில் மைனிங் பண்ண முடியாது. ஆக்சுவலாக என்ன மெயின் பண்ணி சொல்லியிருக்கீங்கன்றது தெரில. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ப்ரோ, நான் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கொஸ்டின் ஒருத்தர் நல்லா கேட்டிருந்தார் நேற்று நம்ம இந்த இந்தியா ரிலேட்டடாக போட்டதுக்கப்புறம். ஜியோ காயின் வந்தால் எல்லா ரூல்ஸ் பர்ஃபெக்டாக போடுவாங்க பிகாஸ் கவர்மெண்ட் ஒன்லி சப்போர்ட் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஃபன்னி சைடாக பேசணுன்றது இல்லை. பட் ஸ்டில் சப்போஸ் ஒரு காயின் வருதுன்னு வச்சுக்கலாமே, ஒரு ஹைப்போதெட்டிக்கலி லெட் ஸ்பீக் ஜியோ காயின் அப்படின்னு சொல்லி ஒரு காயின் வருதுன்னா கண்டிப்பாக இட் இஸ் பேக்டு பை எ பிக் ஆர்கனைசேஷன் ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூஜ் பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சிங் பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யூபிஐ, ரூபே அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இது வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா டீசென்ட்ரலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடாக ஆகிடும். கார்ப்பரேட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆகிடும் இந்த ஜியோ காயினில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜியோ காயின்றது கான்செப்ட் வந்து உண்மையிலே சூப்பரான கான்செப்ட். அது வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்குது. ஜியோ ஃபினான்ஸ், ஜியோ டிவி, ஜியோ பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ மார்ட், ஜியோ சினிமா, நிறைய ஈகோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்களுக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக தான் அவங்க வந்து அந்த ஜியோ காயின்ஸ் அப்படின்ற கான்செப்ட் கிரிப்டோ மூலமாக யூஸ் பண்ணலாம். இப்போ டாட்டாலேயும் அந்த டாட்டா நியூ காயின்ஸ் அப்படின்றது இருக்குது. பட் தோஸ் ஆர் நாட் கிரிப்டோ காயின்ஸ். பட் இவங்க கிரிப்டோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரெகுலேட்டட் டோக்கனாகவே வந்து பார்த்திங்கன்னா வச்சு இது வந்து அவங்க வந்து மேபி பண்ணலாம். ஸோ ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபிட் ஆகும். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறிடும். ஜியோ காயின் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா, நான் ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன், வந்துச்சுன்னா இது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறிடும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஸ்மால் பிஸ்னஸ்னால் கவர்மெண்ட் வந்து ஓகே இப்படி பண்ணிட்டாங்க. அப்படி இந்த மாதிரி ஒரு பிக் பிஸ்னஸ் ஒரு பை ஸ்டாம் டேக் ஓவர் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டைமில் வரதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் குட் கொஸ்டின் உண்மையிலே. ப்ரோ ஜூன் 17 XRP ETF SEC அப்ரூவ் ரிலேட்டட் நியூஸ் ஸ்டேட்டஸ் வர வேண்டியிருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன பாசிபிள்? இதுதான் ப்ரோ நான் சொல்லலாம்னு வந்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்க டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்டிங்கில் இருக்குது. XRPயோட ஒரு ETF வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அப்ரூவல் ஆகணும். இதுக்கான ஹார்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 85 to 90% வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்ரூவல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பை எண்ட் ஆஃப்
டுடே. பிகாஸ் கண்டிப்பாக யூஎஸில் தான் அதோட ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கணும். ஸோ நம்மளுக்கு இப்போ மார்னிங் தான். ஸோ லெட் சி பை ஈவினிங் நான் அப்டேட் பண்ணுறேன், ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. பட் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 85 to 90% அப்ரூவ் ஆகிடும். அதை ஒட்டினா தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் வந்து எக்ஸ்ஆர்பி வந்து 5% அப் ஆயிருக்கு. இந்த பாசிட்டிவ் அப்ரூவல் தான். இஃப் இன் கேஸ் இன்றைக்கும் டிலே பண்ணிட்டாங்க, இந்த எக்ஸ்ஆர்பி ETF வந்து இன்றைக்குமே டிலே ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் திருப்பி அந்த ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வந்து ஒரு 3 to 4% திருப்பியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆகும். பட் ஆட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக 85 to 90% எனக்கு அப்ரூவ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்ஆர்பி ஸ்பாட் ETF வந்து பார்த்திங்கன்னா இதுவாக தான் இருக்கும். தெரியல என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த பிட்காயினை ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்றத யூஎஸோட மெயின் தீமாக இருக்குங்க. ஸோ அதனால் அது வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி காயின்ஸ்லாம் ஹோல்ட் தான் பண்ணி வைக்கிறாங்க, டிலே தான் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ எனக்கு அந்தளவுக்கு பெருசாக கான்ஃபிடன்ஸ் இல்லை இன்றைக்கி ஃபஸ்ட்டு எக்ஸ்ஆர்பி ETF வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் ஒரு ஓட் மாதிரி எடுத்திருக்காங்க. ஒரு கலந்தாய்வில் நடந்ததில் 85 to 90% வந்து கண்டிப்பாக எனக்கு அப்ரூவ் ஆகிடும்ன்றது இருக்குது. பட் அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட்டும் மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் இது நடக்கலை அப்படின்னா அது எந்த அளவுக்கு டவுன்ஃபால் ஆகும் அப்படின்றத அதையும் நம்ம மார்க்கெட்டில் பார்க்க தான் போகிறோம். ஸோ தட் இஸ் த நியூஸ் ஐ வாண்ட் ஷேர் திஸ் டுடே. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ தொடர்ந்து கேமரா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க டு ஆல் த இன்ட்ரெஸ்ட் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.